கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தர் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நீதிமொழிகள் 28:1 வாசிப்போம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். இந்த தலைப்பு பேரு சிங்கத்தை போல தைரியமா இருங்கள். எப்படி தைரியமா இருக்கப்பட வேண்டும்? அப்ப ஒரு பிரச்சனை கண்டு என்ன செய்வோம்? பயப்படுவோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனை விட்டு உன்னை விட்டு என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். ஆனால் பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன செய்வோம்? அந்த பலன், அந்த சத்துவம் நம்மளுக்கு வேணும். பிசாசு பயந்தா நம்மளை மேற்கொள்ளுவான். அநேக காரியத்தில் பார்த்தோம்னா இன்னைக்கு சிங்கத்தை போல எப்படி தைரியமாக இருக்கணும்னா, இன்னைக்கு ஒரு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் ஒரு ராஜா. அந்த சிங்கம் என்ன செய்யுமா? தன் பசி வரும்போது ஒரு பெரிய ஒரு கட்சித்த உடனே அந்த பயத்தில் என்ன செய்வாங்க? அந்த மற்ற விலங்குலாம் அங்கேயும் இங்கேயும் ஓடும் போது என்ன செய்யுமாமா? தனக்கு வேண்டிய தன்னுடைய அந்த விலங்கு எடுத்து தன்னுடைய அகப்பட்டு அதை சாப்பிட்டு விடும். எல்லா மிருகத்தை காட்டிலும் சிங்கத்தை போல ஆண்டவர் சொல்வார், தைரியமாக இருங்கள். அந்த தைரியம் ஏன் நம்மளுக்கு வரல அப்படின்னா, பிசாசானவன் நம்மளுக்குள்ள ஒரு பயத்தின் ஆவி கொண்டுறான். ஒரு பயம், ஒரு நெகட்டிவாக வாழ்க்கை பேசி என்ன பண்ணுவோம்? அந்த பயத்தின் ஆவி, இருளின் ஆவி யாருக்கு தான் நம்மளை கொண்டு வந்து செய்கிறான்? நம்மளுக்குள்ள தைரியத்தை அவன் இழக்க வைக்கிறான். ஆனால் இன்றைக்கி வேதத்தை பார்த்தோம், சிங்கத்தை போல நீங்கள் தைரியமாக இருங்கள். சரி, முதல் தைரியமாக இருக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் நமக்கு வரும் தைரியம். இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு தைரியம் வருகிறது. எபிரியர் 10:20 வாசிங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். எப்போ பரிசுத்தமான ஞானஸ்தானம் எடுத்தோமோ, கழுவப்பட்டமோ, அப்பயே நம்மளுக்குள்ள ஒரு தைரியத்தின் ஆவி கத்த கொடுக்கிறார். சாத்தான் செய்யுங்க, பாவம் செய்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பான். ஆனால் பாவம் செஞ்சவனா என்ன பண்ணுவான்? அந்த சாத்தான் நம்மள்கிட்ட விலகிடுவான். ஆனால் அது என்ன செய்வானா? அந்த பாவத்தை சொல்லியே நம்ம குற்றப்படுத்திட்டே நம்ம இருக்கும். நீ பாவி, நீ பாவம் செஞ்சிட்ட. அதே போல தான் ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசிக்கப்பட வேண்டாம் என்று சொல்லும்போது, அந்த கனியை புசித்த உடனே ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன தைரியமாக அவங்களால நிற்க முடியல. அவங்களுக்குள்ள ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. அவங்களோட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாமல் போனாங்க. 1 யோவான் 1:7 வாசிங்க. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எது சுத்திகரிப்பது? பாவத்தை எப்படி சுத்திகரிப்புனா, அவருடைய ரத்தத்தினால் கழுவுப்பட்டு என்ன செய்வோம்? பாவத்தை கழுவுப்படுவோம். 2வது, அபிஷேகத்தினால் வருகிற தைரியம். அபிஷேகத்தினால் வருகிற தைரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இது யூதர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவங்க இப்படி எப்படி பேச முடியும்? அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, பெந்தகோஸ்து நாள் வரும்போது மேலருடைய ஜெபிக்கும் போது தான் அந்த வரங்களும் அபிஷேகத்தை என்ன செய்தாங்க? இவங்க பெற்றுக்கொண்டாங்க. அந்த பலன் தான், அந்த கிருபை தான் அவங்களை என்ன செய்ய தைரியமாக பேச வைத்தது. உலகத்திலே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் உடைய தேசத்தை எதிர்க்கிறதுக்காக அந்த இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்து 23 தேசங்களும் அநேக எப்போ பார்த்தாலும் சண்டை போராட்டம் இருப்பாங்க. ஆனால் அவங்களால ஒன்றுமே அவங்க செய்ய முடியல. ஏனென்றால் அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, அவங்க கர்த்தரை நம்புகிறாங்க. அதனால் அவங்க தைரியமாக அந்த இஸ்ரவேல் தேசத்தில் 23 தேசத்தை அரபு இருக்கிற எல்லாம் நெருக்கப்பட்டாலும் கர்த்தரை நம்பினால கர்த்தர் அந்த தேசத்தை பாதுகாப்பு கொடுக்குறார். அப்போ சிங்கத்தை போல நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல என்ன செய்யணும்? ரத்தத்தை நம்ம கழுவப்படணும், நம்ம சுத்திகரிக்கப்படணும், பரிசுத்தமாக இருக்கப்படணும். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சரி வகை தேடி வளைந்து கொண்டிருப்பான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஜோமுனி விசுவாசமாக காத்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கத்தை போல என்ன பண்ணுமா? தைரியத்தை காத்து கொள்ளணும்.
ஒரு கோலத்தனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீதிமான் பனையை போல செய்ப்பான், நீதிமான் செய்வதெல்லாம் பாக்கியம் என்று பார்த்தோம். ஆனால் இதில் ஒரு நீதிமான் எப்படி சிங்கத்தை போல தைரியமாக இருந்து அவன் ஜெபிக்கிற ஜெபம்லாம் கத்தர் என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க ஜெயம் எடுக்க முடியும். கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் நீதிமான் ஒரு சிங்கத்தை போல தைரியமாக இருக்கப்பட வேண்டும். ஆண்டவரை பிசாசாவன் நம்மளுக்கு கூட ஒரு பயத்தின் ஆவி கொண்டு வந்து அவன் விசுவாசத்தை குறைச்சி கொண்டு இருக்கிறான்ப்பா. இன்றைக்கி அந்த பரிசுத்தமாக ரத்த கழுவுப்படும் போது நம்ம சுத்திகரிக்கும் போது ஆண்டவரே இந்த தைரியம் நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தப்பா. என் பிள்ளைகளை தேவன் சிங்கத்தை போல தனிமை நின்று கத்தாவே நின்று ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. சிங்கத்தை போல தைரியத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. வாஞ்சை கொடுங்க, ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே நீங்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும். உங்களுக்குள்ள பயத்தை எடுத்து போடுங்க. அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யும்போது தேவன் நிச்சயமாக சிங்கத்தை போல தைரியமாக ஜெபிக்க ஜெயத்தை கொடுப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. காட் பிளஸ் யூ.